வணக்கம் நேயர்களே, நான் டாக்டர் சிவகுமார் மணி, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அரவிந்த் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். ஸோ இன்னைக்கு நான் பேச போறது ஒரு தோள்பட்டை பிரச்சனை, ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி. அதாவது ரொட்டேட்டர் கஃப்ங்கிறது நம்மளுக்கு ஒரு 4 மசில் இருக்கு. 4 தசை நார்கள் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, காமனா இன்ஜுரி ஆகுறது சுப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ்ன்னு சொல்லுவோம். அது மாரி இந்த இந்த இடத்துல இருக்கிற ஸோ சுப்ரா அண்ட் இன்ஃப்ராஸ்பைனட்டஸ்ன்னு முன்னாடி இருக்கிறது சுப்ரா, பின்னாடி இன்ஃப்ரான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து காமனா எப்ப இது ப்ராப்ளம் ஆகும் அப்டின்னா, ஏஜ் ஆக ஆக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சின்ன வீக்கம் மாரி வந்து டெண்டினைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது அப்படியே நெக்லெக்ட் ஆக நம்மளுக்கு டேரா மாறலாம். இல்ல ஏதாவது அடிபடும்போது, அதாவது ரோட்ல விழுகுறோம், கை இப்படி வச்சு தடுக்குறாங்க. இல்ல ஏதாவது இந்த இடத்துல முழங்கையில இடிச்சுக்கிறாங்க. முழங்கையில இடிச்சு தடுக்குறாங்க விழுகுறத அப்படின்னா, இந்த இடத்துல பட்டுன்னு ஒரு சின்ன சவுண்ட் மாரி கேட்கும். இல்ல காமனா முன்ன எப்படின்னா ஜெனரேட்டர் இழுக்கும்போது பட்டுன்னு இந்த மாரி ஆகும். ஏதோ ஒண்ணு சம்திங் ஒரு சடன் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஜவ் வந்து விட்டு போகும். ஸோ அந்த ஜவ் எப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாரி நல்லா டைட்டா இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கும். இந்த பாலோட எண்டுல. ஸோ அது இழுக்கும்போது தான் இந்த பால் வந்து நம்மளுக்கு மேல போகும். கை மேல தூக்குறது. ஸோ இது பட்டுன்னு கிழிஞ்சதுன்னா ரப்பர் பேண்ட் கட் பண்ணா எப்படி போகும்? அந்த மாரி பட்டுன்னு உள்ள போயிடும். அவ்ளோ டென்ஷன்ல அது எப்பயுமே ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ கிழிஞ்சா அது உள்ள போயிடும். ஸோ அந்த மாரி கிழிஞ்சவங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். பட் கண்ணால பார்க்கும்போது அவங்கள கை தூக்க சொன்னீங்கன்னா, அவங்களால வந்து இந்த 30 டிகிரிக்கு மேல தூக்க முடியாது. 30 வரைக்கும் எப்படி தூக்கலாம்னா, மிச்ச ஜவ்வுங்கலாம் நல்லா தான் இருக்கும். அத வச்சு தூக்கலாம். கீழ இருக்கிற என்ன வேலைனாலும் செய்யலாம். இப்படி பண்ணலாம், அப்படி எல்லாம் எடுக்கலாம், பண்ணலாம், எழுதலாம், எல்லாம் பண்ணலாம், சாப்பிடலாம். பட் கை இப்படி சைடுல இப்படி வச்சுட்டு நீங்க தூக்க சொன்னீங்கன்னா, 30 டிகிரிக்கு மேல 90 டிகிரி வரைக்கும் அவங்களால வந்து தூக்க முடியாது. ஸோ அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி அதாவது சூப்பராஸ்பைனடைஸ் இன்ஜுரி இருக்கு அப்படிங்கிறது. தூக்கவே முடியலன்னா, அது கம்ப்ளீட்டா கிழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்ல ஓரளவுக்கு தூக்குறாங்க. ஆனா பயங்கரமா வலி இருக்கு அப்படின்னா, அதுல பார்ஷியல் டேர் அதாவது பாதி கிழிவு ஆயிருக்கு. இல்ல பயங்கரமா வீக்கம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த மாரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே சரியாயிடும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி டாக்டர அணுகுறீங்க. ஒரு சிம்பிள் டெஸ்ட்லாம் இருக்கு. அத பார்த்தோம்னாலே நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸ்ரே சும்மா எலும்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தான் பார்ப்போம். தேவைப்பட்டா ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணும். எம்ஆர்ஐல தான் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரியும். எவ்வளோ தூரம் இன்ஜுரி ஆயிருக்கு, எவ்வளோ கிழிவு எவ்வளோ தூரம் இருக்கு எல்லாமே. ஸோ அத பொறுத்து எம்ஆர்ஐ பண்ண உடனே கிழிவு இருந்தா சர்ஜரியா தேவையில்ல. பார்ஷியல் டேர்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு சர்ஜரி தேவைப்படாது. ஸோ பார்ஷியல் டேர்ஸ்க்கு நம்ம என்ன இதெல்லாம் புரிதல் தான். ஒரு நோய் உங்களுக்கு வருதுன்னா, அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எம்ஆர்ஐ ஒழிய, எம்ஆர்ஐ பண்ணாலே சர்ஜரி கிடையாது. ஸோ பார்ஷியல் டயர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்து, அதுக்கப்புறம் எக்சர்சைஸ் குடுத்து, இல்ல தேவைப்பட்டா பிஆர்பி இன்ஜெக்ஷன் முன்னாடியே இத பத்தி சொல்லியிருக்கேன். அந்த மாரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்தோனே சர்ஜரி தேவைப்படாது. பட் கம்ப்ளீட்டா தூக்க முடியல அப்டின்னா வந்து, ஒன்லி பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோ ஃபார் சர்ஜரி. ஸோ அந்த சர்ஜரில தான் ஏன்னா, நான் சொன்ன மாரி அது ஒரு ரப்பர் பேண்ட். கட் ஆனா டக்குன்னு உள்ள போயிடும். ஸோ அத ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இது எமர்ஜென்சி சர்ஜரி கிடையாது. பட் அத்தியாவசிய சர்ஜரி. ஏன்னா நாளாக, நாளாக அந்த சுருங்குனது அப்படியே சுருங்கிட்டே தான் அதாவது ரிட்ராக்ஷன்னு சொல்லுவோம். பின்னாடி போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட சான்ஸ் ஃபார் ரிகவரி நம்மளுக்கு கம்மியாகிக்கிட்டே போகுது. நாளாக, நாளாக. ஏன்னா, இது வந்து உங்களுக்கு பெருசா உங்களுக்கு பாதிக்காது. கை தூக்க தான் முடியல. மிச்சம் எல்லாமே நான் பண்றேன், நான் நடக்கிறேன். எனக்கு எதுக்கு வைத்தியம் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு விட்டுருவீங்க. ஸோ அப்படிதான் நெறைய பேர் இந்த தப்பு பண்றாங்க. நேத்து கூட நம்ம ஓபிக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அந்த மாரி ஒரு சின்ன அடி தான். அவங்களுக்கு வந்து 7 மாசம், 8 மாசம் ஆயிடுச்சு. ஸோ அத அப்படியே நெக்லெக்ட் பண்ணி எக்ஸ்ரே தான் திருப்பி திருப்பி எடுத்திருக்காங்க அவங்க. ஒரு ப்ராப்பரான மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்ட்ட அவங்க பார்க்கல. ஸோ இந்த மாரி நெக்லெக்ட் பண்ணி இப்ப தான் எம்ஆர்ஐ எடுக்க சொல்லி எடுத்து, அதுல பார்த்தீங்கன்னா, அது சுருங்கி நம்ம கிளீனாய்டுன்னு சொல்லுவோம். அதாவது இங்க இருக்க வேண்டிய ஜவ்வு இங்க தான் இருக்கும் கிழிஞ்சதுக்கப்புறம். அது சுருங்கி ஒரு 7 மாசம் ஆனதுனால இது வரைக்கும் போயிருச்சு. ஸோ இது வந்து கேமரா சர்ஜரியில தான் நம்ம யூசுவலி இத பண்றது. அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை. பட் அவங்களுக்கு அது திருப்பி எடுத்து கொண்டாந்து வைக்க கூட முடியாது. ஏன்னா, அவ்ளோ தூரம் அது சுருங்கி போச்சு. ஸோ இப்ப பாருங்க உங்களோட இயல்பான மூட்டு ஃபங்ஷன் ஆகறத நீங்களே வந்து இழந்துட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்ல. ஸோ அதுக்கு தான் இந்த பதிவு முக்கியமா. ஸோ இவங்களுக்கு அடுத்தது என்ன ஆப்ஷன்னா, பின்னாடி இருந்து ஒரு ட்ரபீசியஸ் டிரான்ஸ்ஃபர்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாரி இல்லாட்டி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இருக்கு. ஸோ நம்ம முட்டியில, கால் மூட்டுல, இடுப்புல பண்ற அளவுக்கு தோள்பட்டை மூட்டு அவ்வளோ சீக்கிரம் தேயாது. ஸோ அதனால தோள்பட்டை மூட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் மூட்டு மாற்று பண்றதில்ல. பட் இந்த மாரி சிச்சுவேஷன்ல அதுக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா, நான் சொல்ற மாரி இந்த கேமரா ஆப்பரேஷன்ல ஈஸியா எடுத்து கொண்டாந்து வைக்கிறத அவங்க இழந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பட் இதே வந்து ஒரு 1 மாசத்துக்குள்ள வராங்க, 2 மாசத்துக்குள்ள வராங்கன்னா, மோஸ்ட்லி வி கேன் கிவ் அ 100% ரிகவரி இதுல. ஜஸ்ட் ஒண்ணும் இல்லைங்க. நுண்துளை அறுவை சிகிச்சை ஜஸ்ட் ஒரு 4 கீ ஹோல்ஸ்ல
உள்ள போய் அந்த கிழிஞ்ச ஜவ்வுக்கு மேல இருக்கிற வீக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதை இழுத்து கொண்டாந்து ஜஸ்ட் ஸ்டிச் பண்றது அவ்வளவுதான். ஸோ ஸ்டிச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்னென்ன மாற்றங்கள் வரும், எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணுங்கிறது நான் இன்னொரு பதிவுல சொல்றேன். ஸோ காமனா இது வந்து வெரி கியூரபிள் இஃப் அட்டெண்டட் ஏர்லியர். அதாவது 100% நீங்க ரெக்கவர் ஆயிடலாம். நீங்க முன்னாடியே இதை கவனிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ நெக்லெக்ட் பண்ண என்ன ஆகும்னா, இந்த ஜவ்வு தான் நம்ம பந்தை வந்து கீழே பிடிச்சிருக்கு. அதாவது இந்த எலும்புல இடிக்காம. ஸோ இந்த எலும்புங்கிறது இங்க மேல நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியிற எலும்பு தான் இந்த எலும்பு. இங்க இருக்கிறது பந்து. இது ரெண்டுக்கும் கேப் மெயின்டைன் பண்றது தான் இந்த ஜவ். ஸோ இந்த ஜவ் கிழிஞ்சு பின்னாடி போயிடுச்சுன்னா இந்த எலும்பு மேலே நகர்ந்துடும். மேலே நகரும் போது நீங்க இப்படி தூக்க ட்ரை பண்ணும்போது, இல்ல திருப்புறீங்க, இதை ரொட்டேட் பண்றீங்க, எல்லா டைமும் இதுல போய் உராஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? எலும்பு தேய்மானம் வரும். நான் சொன்ன மாதிரி கால் மூட்டு, இடுப்பு மூட்டுல தேய்மானம் வரும். அது நம்ம ஊன்ற மூட்டு. பட் வந்து பாத்தீங்கன்னா இதுல அவ்வளவு சீக்கிரம் தேய்மானம் வராது. பட் ஆனா இந்த மாதிரி நம்ம நெக்லெக்ட் பண்றதுல, அதாவது இது நிராகரிக்கிறதுல இந்த எலும்பு வந்து தேய்மானம் வருது. தேவையில்லாம மூட்டு மாற்றல் பண்ற அளவுக்கு அது போயிடும். ஸோ இதுதான் நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ சர்ஜரி பத்தி சொல்லிட்டீங்க. அந்த சர்ஜரி இல்லாத பேஷண்ட்ஸ் என்னன்னா, நம்ம அது பிசியோதெரப்பில கொண்டு வந்துடலாம். எல்லாமே டைம் ஆகும். ஏன்னா ரொட்டேட்டர் கஃப் தான் சொன்ன மாதிரி ரொம்ப டென்ஸான இருக்கிற ஜோக். ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டைம் ஆகும். பேஷண்ட் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த பதிவுலாம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலே, அதாவது சர்ஜரி இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம வந்து எடுத்தோடனே ரெஸ்ட் தான் கொடுப்போம். ஒரு ஆம்ஸ்லிங் மாதிரி தொட்டில் மாதிரி கொடுத்து அதில் ஒரு 15 நாள் கையை அமைதியாக வச்சுக்கோங்க அப்படின்னா, அப்போ தான் உள்ளுக்குள்ள எல்லாம் அடங்கும். அந்த வீக்கம், அந்த கிழிவு எல்லாமே கொஞ்சம் காம் டவுன் ஆகும். அதாவது ஹாட்டாக இருக்குன்னு சொல்லுவோம், கோல்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது கூடுறதுக்கு நம்ம உடம்போட ரீஜெனரேஷன் பார்ட்டிகல்ஸ் வச்சு அது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி வலி குறையிலையா, பிஆர்பி இன்ஜெக்ஷன் நான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம ஒரு 2 months வெயிட் பண்ணலாம். 2 to 3 months கூட வெயிட் பண்ணலாம். ஸோ அப்பயும் நம்மளுக்கு ரிகவரி இல்லை, ஆனால் இந்த 2 to 3 monthsலையும் நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாயிட்டே போகுதுன்னா, எனி டைம் அந்த கீஹோல் சர்ஜரி, ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணலாம். பட் இது எப்போ பண்ண முடியாமல் போகுன்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கடத்திட்டோம், லேட்டாக தான் வரோம்னா இந்த கீஹோல் சர்ஜரி பண்ண முடியாத நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. நீங்கள் அந்த பதிவு பார்க்குறீங்களோ இல்லை வேற யாருக்காவது இந்த மாதிரி ஆயிருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிறது நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. ஸோ இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம், இல்லை ஃபோன் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் கேட்கலாம். ஸோ வேறுபட்ட பதிவுகளில் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.